89 ஆண்டு கிறிஸ்தவ கொடுங்கோலர்கள் நேரடியா ஆட்சி செஞ்சப்போ 25 மிகப்பெரிய செயற்கையான பஞ்சங்களை உருவாக்குனாங்க. அந்த செயற்கையான பஞ்சங்கள்ல 60 மில்லியன் அப்படின்னா 6 கோடி பேர் செத்து போயிட்டாங்க. இது இயற்கை பேரழிவு கிடையாது, செயற்கையாக பிளான் பண்ணி கிறிஸ்தவ கொடுங்கோலர்கள் உருவாக்கின பஞ்சத்தினால, செயற்கை பஞ்சத்தால நடந்தது. இரண்டாவது, இந்த பஞ்சம் மொத்த சவுத் ஏசியாவோட பயாலஜியே மாத்திருச்சுங்க. எப்படின்னு ஒண்ணுனா சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. 1943 பெங்கால் ஃபெமைன்ல மட்டும் 3 மில்லியன் 30 லட்சம் பேர் செத்தாங்க. கிறிஸ்தவ கொடுங்கோல் அரசு சாப்பாடு மொத்தத்தையும் தூக்கிட்டு போயிட்டு, இங்க விளைஞ்ச உணவு மொத்தத்தையும் எடுத்துட்டு போயிட்டு அவசர உதவி கூட கொடுக்க முடியாதுன்னு மக்களை சாகடிச்சாங்க. இன்னொரு கொடுமை, பல நேரத்துல உணவை எடுத்துட்டு போய் கடல்ல முழுகடிப்பாங்களாம். ஏன்னா அப்பதான் இவங்க சாகணும் அப்படின்னு, நம்ம சாகணும் அப்படிங்கிறதுக்காக கடல்ல எடுத்து போய் உணவை முழுகடிப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப நீங்க கிறிஸ்தவர்களாக மாறி மதம் மாறி, இஸ்லாமியர்களாக மதம் மாறி, அல்லது நாத்திகர்களாக மதம் மாறி அதே கிறிஸ்தவ கொடுங்கோல் ஆட்சியை அவர்களுடைய பாலிசிஸ சப்போர்ட் பண்றவங்களா இருந்தா கூட நீ மனத்தால் வேணா மாறிடலாம். உன் டிஎன்ஏவும் ஜீன் இதேதான்ப்பா, உனக்கும் டயபெட்டிஸ் வந்தது காரணம் கிறிஸ்தவ கொடுங்கோலர்கள் உருவாக்கிய செயற்கை பஞ்சம் தான். உடல்கள் சர்வைவல் அடாப்டேஷன் நிரந்தரமா ஃபெமைன் ரெஸ்பான்ஸ் பேட்டர்னை பயாலஜிக்கல் சிஸ்டம்ல பதிச்சுக்கிச்சிங்க. இந்த ஃபெமைன் சர்வைவல் ட்ரேட்ஸ் தான் நம்ம எபிஜெனெட்டிக் இன்ஹெரிட்டன்ஸா இன்னைக்கு சவுத் ஏசியன்ஸுக்கு இருக்கு.